ஃபோன் வந்து நீ இப்போ என்கிட்ட பேசாட்டி நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு மெசேஜ் வரும். உடனே பேசி சமாதானப்படுத்தணும். இல்லைன்னா 2 நாளைக்கு நம்ம படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு ஹாஸ்டலுக்கு போய் அவங்களோட பேசிட்டு வரணும். இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு, ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. நிர்பந்தத்தில் வாழல, கன்சென்சுவல் செக்ஸ் தான். அதனால அவளும் சொல்றா, இவனும் சொல்றான் கன்சென்சுவல் செக்ஸ் தான். அதை நான் பெரிய இஷ்யூவாக நான் கொண்டு வரல சார். அந்த பொண்ணே சொல்றான். பொண்ணுகிட்ட கேட்கும்போது இதெல்லாம் உண்மைதான் சார், எனக்கு இன்செக்யூரிட்டி இருக்கு, அதெல்லாம் நான் எப்படி சார் அவர் என்ன செக்யூரா வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு இவன் கேட்குறா. சார் எப்படி சார் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் மறந்துட்டா என்ன சார் பண்ணுறது, அதுக்கெல்லாம் நான் பனிஷ்மெண்ட் எடுக்கணுமா, என்னால் இதை வச்சு லைஃப்பில் ஓட முடியும் தெரியல, எதுக்கு எடுத்தாலும் வாயை திறந்தால் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா, எப்படி சார் இந்த பயத்தில் வாழறது, ஃபெட் அப், என்னால் வாழ முடியாது அப்படின்னு. இவன் ஸ்டேஜில் என்னென்னா அவன் வேண்டாம் நான் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் 2 பேரும் ஒரு டைம் தரேன், நீங்கள் போய் யோசிச்சுட்டு திரும்பி வந்து என்கிட்ட சொல்லுங்கள் என்ன முடிவு பண்ணுறேன்னு. 2 பேரும் போயிட்டு வந்தாங்க. நாங்கள் 2 நிமிஷம் பேசிக்கிறோம் அப்படின்னா சரி பேசிக்கோன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்தேன். பேசிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு முதல்ல இவன் வேண்டாம் சார், இவன் மேலே நம்பிக்கை இல்லை வேண்டாம் அப்படின்னு. நீ என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டேன். எனக்கு வேண்டாம் சார் முதலே சொன்னதா சார், இப்பயும் வேணாம், அவனால் மேனேஜ் பண்ண முடியாது, அவளை பிடிக்காம இல்லை, அவருடைய குணத்துக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பல்டேஜ், நான் இல்லாமல் இருக்க மாட்டேன், சூசைட் பண்ணிட்டு திருப்பி அதே சீன். இது வந்து யூ ஓன்ட் பிலீவ் 4 மணி நேரம் நடக்குது என் ஹாஸ்பிட்டலில். நான் என்ன பண்ணுவேன், நைட்டு எதேச்சியாக நான் உள்ளே வந்தேன் 11 மணிக்கு, 3 மணி வரைக்கும் கதை போகுது. அப்புறம் 2 பேரையும் காம் பண்ணி அவங்க 2 பேர்ட்டையும் என்ன பண்ணிட்டேன்னா, இது 2 ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, சமாதானப்படுத்துங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஏதாவது நடந்தால் நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கைது போட்டு கொடுத்துட்டு போயிடறாங்க. ஏன்னா போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கம்ப்ளைண்ட் ஆனதுனால ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் இந்த ஸ்டோரி இப்போ முடிவாகுது. இந்த மாதிரி இது பெரிய விபரீதமாக நடந்தது. இந்த மாதிரி நாளுக்கு நாள் நாங்கள் வந்து ரொமான்டிக் ஃபெயிலியர் ஆகிறதோ, ஒருத்தர் புரியாமல் இருக்கிறதோ நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ லவ் பண்ணி சக்ஸஸ்ங்கிறத விட லவ் பண்ணி ஃபெயிலியர் தான் நிறைய பார்க்குறோம். இப்போ என்ன சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா 2 பேர் ஃபேமிலியிலுமே லவ்வுக்கோ மேரேஜ் பண்ணுறதுக்கோ அவங்க ரெடி தான் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் உள்ளதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஓப்பனாக இருந்தாலும் இப்போ லவ்வர்ஸுக்கு சேர்ந்து வாழ தெரியல. இதை பற்றி ஒரு சீரியல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம பேச போகிறோம். 10 சீரியல் பேசலான்னு இருக்கேன். தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் லைஃபுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஐ வில் பி ஹாப்பி. அதாவது நான் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஏன்டா இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு அப்படின்னு இருக்கும். பட் இதுதான் உண்மை. சயின்டிஃபிக் டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. ஏன்னா அல்டிமேட்டாக சந்தோஷமாக இருக்கிறதா நம்ம லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம். இது கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தால் அப்புறம் கல்யாணத்தோட பர்பஸ் இல்லாமல் போயிடும். 2 பேருக்கும் லைஃபோட ஹாப்பினஸே இல்லாமல் போயிடும். இதுதான் எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. அதனால இன்னொரு சீரியலை நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.